2006 அந்த நேரத்தில் தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அப்பொழுது லோக் பரித்ரான் என்கின்ற அந்த இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள், குறிப்பாக கணினி துறையிலே பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இந்த சமூகத்தை, இந்த நாட்டை உளவார நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், நாம் நம்பியிருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு, தேசத்தினுடைய மேம்பாட்டிற்கு பாடுபடுவார்கள் என்று எண்ணி நாம் இவர்களுக்கு ஆதரவு தருகின்றோம். ஆனால் இவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதிலேதான் இவர்கள் கவனம் செலுத்துகிறாரே ஒழிய இந்த சமூகத்தை அவர்கள் சமூகத்தினுடைய மேம்பாட்டில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை என்று ஊழலுக்கு எதிராக கோபம் கொண்டெழுந்த இளைஞர்கள் அன்றைக்கு 2006 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் அந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். அந்த வேட்பாளர்களிலே ஒருவர் சேப்பாக்கம் தொகுதியிலே போட்டியிட்ட நம்முடைய இளம் திருமாறன் அவர்கள். அன்றைக்கு அமெரிக்காவிலே அவர் கணினித்துறையிலே பணியாற்றினாலும் இந்த சமூகத்தின் மீது, தமிழ் சமூகத்தின் மீது, இந்த தேசத்தின் மீதும் அளப்பரிய அக்கறை கொண்டவர். ஏதாவது நாம் பிறந்த, நம்மை வாழ்வித்த இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற உணவார்ந்த அக்கறை கொண்ட அற்புதமான இளைஞர் அவர். 2006 சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே அவர் நிற்கிறார். நாங்கள் அந்த பகுதியிலே வாழ்கிறோம். நான் அன்றைக்கு கவர்மெண்ட் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே நாங்கள் குடியிருக்கிறோம். இவரை நான் பார்த்தது இல்லை, இவர் என்னை சந்தித்தது இல்லை, ஒருமுறை கூட என்னோடு பேசியது இல்லை. அன்றைக்கு நான் இணை ஆணையராக கலால் துறையிலே பணியாற்றக்கூடிய காலம். அப்பொழுது ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்களே, இவர்களை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நானும் என்னுடைய துணைவியாரும் ஒருவருக்கு வாக்களித்தோம். நாங்கள் பார்க்காத, எங்களுடைய ஆதரவை கேட்காத ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்தோம். யார் தெரியுமா? அவர் நம்முடைய இளந்தருவாரன். அவர் வெற்றி பெறுவாரா எனக்கு தெரியாது. அவர் வெற்றி பெறுவாரா? சேப்பாக்கம் தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி என்று தெரியும். அவர் வெற்றி பெறுவாரா எனக்கு தெரியாது. அவர் ஒரு 20,000 30,000 வாக்குகளை பெறுவாரா நான் அறியேன். அவர் டெபாசிட் வாங்குவாரா தெரியாது. ஆனாலும் ஊழலுக்கு எதிராக நேர்மை சமூகத்தை உருவாக்க ஒரு மனிதன் இருக்கிறார். அது ஒரு ஓட்டு வாங்குவதாக இருந்தாலும் அது என்னுடைய ஓட்டாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் இவர் யாரென்றே தெரியாது. 2011 தான் இவரை நான் சந்திக்கிறேன். 2011 இதே போல சட்டமன்ற தேர்தல். அப்பொழுதும் நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம். இந்த சமூகத்தில் ஏதாவது செய்தாக வேண்டும். நம்முடைய தேர்தலை ஒரு கண்ணியமான தேர்தலாக, நேர்மையான தேர்தலாக, நம்முடைய மக்கள் நேர்மையோடு வாக்களிக்க வேண்டும். எனவே அத்தகைய முயற்சிகளை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று விழிப்புணர்வு பரப்புரையை நிகழ்த்தலாமா என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில், அப்பொழுதுதான் 2011 நான் முதன்முறையாக நம்முடைய மாறனை சந்திக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நான் மிகவும் நொந்து போயிருந்த காரணம் என்னவென்றால், தேர்தல் மட்டுமல்ல, 2009 என்னுடைய சமூகம் மிகப்பெரிய ஒரு தொன்மையும் வரலாறும் மரபும், ஓங்கி உயர்ந்த மரபும் வரலாற்று தொன்மை சிறப்புகளை எல்லாம் பெற்ற என் சமூகம் ஈழத்தில் 2 லட்சம் மக்களை இழந்து 21ஆம் நூற்றாண்டில் எந்த சமூகமும் உலகத்தில் சந்திக்காத ஒரு பேரவலத்தை சந்தித்த என்னுடைய சமூகம். அந்த பாதிப்பு அன்றைக்கு 2011 எனக்கு இருந்தது. நான் அன்றைக்கு பார்த்தேன், தமிழகத்தில் ஆசிரியர்கள் இருந்தார்கள், பேராசிரியர்கள் இருந்தார்கள், கவிஞர்கள் இருந்தார்கள், எழுத்தாளர்கள் இருந்தார்கள், பேச்சாளர்கள் இருந்தார்கள், விஞ்ஞானிகள் இருந்தார்கள், கலைஞர்கள் இருந்தார்கள், படைப்பாளிகள் இருந்தார்கள். என் தமிழ் சமூகத்திற்கு நல்ல தலைவன் இல்லை என்று நான் அன்றைக்கு எண்ணினேன். குழந்தைகள், பெண்கள், குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள், பெண்கள், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தினுடைய வளமையை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை உரிமையும் உண்டு. ஆனால் தமிழ் பேசுகின்ற ஒரே காரணத்திற்காக ஈழத்தில் எம்முடைய குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை போட்டு என்னுடைய குழந்தைகளை கருக்கினார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை.
2011ஆம் ஆண்டில் நான் மிகவும் சோகமயமான ஒரு காலத்தில் தான் மாறனை சந்தித்தேன். அப்பொழுது நேர்மையான தேர்தலை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அப்பொழுது நான் ஈழப் பிரச்சனையை நான் பேசுவேன். இவர் எப்படி சமூகத்தை யோசிக்கிறார், சிந்திக்கிறார், சமூகத்தின் மீது இவருக்கு பற்று எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நான் யோசிப்பேன். யாராவது ஒரு நல்ல மனிதன் நான் நேர்மையாளர் என்று சொன்னால் அது ஏதோ பணம் வாங்காத நேர்மை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை உளமாற நேசிப்பதிலும் நேர்மை இருக்கிறது. ஏதோ பணம் வாங்காது லஞ்சத்திற்கு எதிரான ஒரு மனப்பாங்கு கொண்டிருப்பது மட்டுமே நேர்மை அல்ல, மாறாக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதிலும் நேர்மை இருக்கிறது. எனவே நான் யோசித்தேன், அன்றைக்கு மாறனிடத்திலே ஈழப் பிரச்சனையை பற்றி சொன்னால் அவர் அவ்வளவாக வெளிக்காட்டியது கிடையாது. அதனால் அவர் என்னை அவ்வளவாக ஈர்க்கவில்லை. அப்பொழுது ஈர்க்கவில்லை, அவர் சென்று விட்டார். பிறகு இப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் கிளந்தெழுந்தார்களே, கிளந்து எழுந்துவதற்கு முன்னால் ஒரு ஓராண்டுக்கு முன்னால் இவர் என்னை சந்தித்தார். அப்பொழுது அவர் கேட்டார், ஐயா, நீங்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் உங்களுக்கு பணிக்காலம் ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பணிக்கு வந்தால் இந்த 7-8 ஆண்டு காலம் பணி போகும், சம்பளம் இருக்காது. உங்களுடைய வங்கிக் கணக்கை ஏற்கனவே நீங்கள் காண்பித்து விட்டீர்கள், அதிகமாக உங்களிடத்தில் இல்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் இந்த 7-8 ஆண்டுகள் எவ்வளவு இழப்பீர்களோ அது 60 லட்சம், 80 லட்சம், 1 கோடி மாத சம்பளமாக நான் ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றிய, ஒரு 9 ஆண்டுகள் நான் பணியாற்றக்கூடிய காலம் எவ்வளவு இழப்பீர்களோ அவ்வளவை நான் தருகிறேன், நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரை நான் அறிவேன். இந்த சமூகத்தின் மீது அளப்பரிய அக்கறை கொண்டவர் மாறன். ஊழலுக்கு எதிரான கனலை உள்ளடக்கி கொண்டவர். ஆனால் நான் கேட்டேன், அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு அரசியலிலே அவ்வளவு ஆர்வம் இல்லை. சமூக மாற்றங்களை நாம் உருவாக்குவோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல அரசியல் என்பது சமூகத்தினுடைய ஒரு அம்சம், சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கு சமூகத்திலே, ஒரு நாட்டிலே, ஒரு சமூகத்திலே வேளாண்மை இருக்கிறது, வணிகம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, விளையாட்டு இருக்கிறது. அதை போல அரசியல் ஒரு அம்சம், ஒரு வெளிப்பாடு. எனவே இந்த சமூகம் முழுமையும் நீங்கள் தூய்மைப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அரசியல் அது தூய்மை பெற்றுவிடும், தன்னளவில் தூய்மை பெற்றுவிடும். எனவே சமூகத்தை நாம் தூய்மைப்படுத்துகின்ற வேலையை செய்யலாம் என்று நான் அப்பொழுது சொன்னேன். அதற்கு பிறகு நான் கேட்டேன், நீங்கள் ஈழப் பிரச்சனையில் அவ்வளவாக நீங்கள் ஆர்வம் காட்ட காரணத்தினாலே உங்கள் மீது எனக்கு பெரிய அளவிற்கு ஈர்ப்பு இல்லை அந்த காலத்தில். ஏனென்றால் இன்றைக்கு இயக்குனர் திரு செல்வமணி அவர்கள், அவருடைய அந்த பேச்சையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய பேச்சை நேரடியாக இல்லை, நான் தொலைக்காட்சியிலேயோ மற்ற ஊடகங்கள் வழியாக நான் அறிந்திருக்கிறேன். கொதித்து போயிருந்த காலம் அது. அது ஒரு வெறி அல்ல, அது நெறி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அவர் சொன்னார், ஐயா, எனக்கும் உண்டு கோபம், நான் அதையெல்லாம் அடக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதை உணர்ந்தேன் நான். அவர் எங்கள் ஊருக்கு, என்னுடைய கிராமத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்தவர். பிறகுதான் தெரிந்தது என்னுடைய கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் அடுத்து இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர் அவர். எனவே அவர் இன்றைக்கு இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தை உளமாற நேசிப்பதனுடைய அடையாளமாக இன்றைக்கு இளைய தலைமுறையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். எனவே இவருடைய முயற்சியை வெற்றி பெற நம்முடைய இளைஞர்களெல்லாம் இந்த படத்தை கொண்டு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த வகையில் மாறனுடைய இந்த முயற்சியும் நம்முடைய படைப்பாளிகளினுடைய இந்த அற்புதமான ஒரு முயற்சியும் வெற்றி பெற உளமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.